வேர்ல்டு பிரியாணி டே. அது பிரியாணி டே முன்னிட்டு ஆத்தென்டிக் விறகடுப்பு மட்டன் தம் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம். பிரியாணிங்கிறது ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, ஒரு எமோஷன். ஓகே சார், பாருங்க பின்னாடி மலை, மேலே அப்படியே தென்னை மரத்து கட்டியில் ஜம்முன்னு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா ரெட்டிஸ் மீட்டுங்க. அந்த விறகடுப்பு செஞ்சது விறகடுப்பு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பிரியாணி டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது எவ்ரி இயர் வந்து ஜூலை 1 சண்டே வந்து வேர்ல்டு பிரியாணி டே வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை தான் வந்து இன்றைக்கி நம்மளும் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதாவது இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஜூலை 5, 2026. இன்றைக்கி தான் வந்து வேர்ல்டு பிரியாணி டே வந்து எல்லாருமே வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதே தான் வந்து நம்ம நேட்டிவ் பிளேஸில் நம்ம வந்து இந்த பிரியாணி டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். பட் ஆனால் அந்த வீடியோ வந்து வரதுக்கு எப்படியும் ஒரு 2 or 3 days ஆகும். ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம், நம்ம திருப்பூர் போய் அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணி அங்கே அப்போ தான் பண்ண முடியும். அதனால் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வரும். யாரும் கோச்சிக்காதீங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மெயின் விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது பிரியாணி டே முன்னிட்டு சிறப்பான முறையில் நம்ம ஆத்தென்டிக் விறகடுப்பு மட்டன் தம் பிரியாணி தான் வந்து நம்ம நேட்டிவ் பிளேஸில் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். வேறு லெவலில், அது விறகடுப்பு வேறு லெவலில் வந்து செய்ய போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பிரியாணி டே அப்படின்னு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிரியாணிங்கிறது ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, ஒரு எமோஷன். ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 minutesக்கு பிரியாணி வந்து 190லேருந்து 200 பிரியாணி வந்து 1 minute வந்து செல் ஆகலாமா. அதே மாதிரி ஸ்விக்கியில் சர்வே எடுத்த போது பார்த்தீங்கன்னா 93 மில்லியன் பிரியாணி வந்து 1 yearக்கு செல் ஆகிறதாக சர்வேலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரியாணிங்கிறது ஒரு எமோஷ்னல் விஷயம். அதனால தான் வந்து வேர்ல்டு பிரியாணி டே எவ்ரி ஜூலை 1 சண்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வேறு லெவலில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மட்டன் மீட் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸில் விறகடுப்பில் சூப்பராக செய்ய போகிறோம். வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இதிலே மெயினாக இன்றைக்கி நம்மளே வந்து செய்ய போகிறோம். அதான் வந்து இதில் ஹைலைட்டு. ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த விறகடுப்பில் தான் வந்து இன்றைக்கி நம்ம சூப்பராக இந்த சட்டியில் சூப்பரான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். அது என்ன எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நெய். கடலெண்ணெய் கூடயே பார்த்தீங்கன்னா நெய்யும் வந்து நிறைய ஊற்றிடணும். நம்ம இப்போ 1 kg மட்டன் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, இந்த சோம்பு, ஜீரகம், அந்த மாதிரிலாம் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன். வெறும் ஆனியன் மட்டும் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். போட்டு நல்லா மிக்சிங்கை போடுறோம். நல்லா ஆத்தென்டிக் வெட்டிங் பிரியாணி மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இங்கே வந்து குக்கிங் வந்து இப்போ தான் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் பாஸ்மதி ரைஸ் பாருங்கள், ஆல்ரவுண்டர் பாஸ்மதி ரைஸ் நல்லா பெருசாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும்ல, அதையும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறணும். ஊறிச்சுன்னா சூப்பராக வந்து அதிகமாக ஊறணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், உதிரியாக அப்புறம் வராது. 15 நிமிஷம் to 20 நிமிஷம் தான் வந்து கரெக்டான ஒரு ஊறல் டைம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, தக்காளி அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வந்து சூப்பராக பாருங்கள், இந்த தக்காளி எல்லாமே பாருங்கள் நல்லா இந்த எண்ணெய் நெய்யில் வேறு லெவலில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம பிரியாணி தூள் ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக பாருங்கள் போடுறோம் பார்த்தீங்களா. நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரியாணி தூள், நெக்ஸ்ட்டு உப்பு, தேவையான அளவுக்கு நம்ம அப்படியே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க, அப்படியே மனம் பாருங்கள், குபுன்னு வருது. இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள். குயிக்காக ஒரு 300 லைக்ஸை போடுங்க. அடுத்து பெரிய லெவலில் வேறு லெவலில் பிரியாணி செஞ்சு ஒரு சர்ப்ரைஸாக நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா விறகடுப்பு. நம்ம என்ன தான் பிரியாணி செஞ்சு நம்ம குக்கரில் எதில் சாப்பிட்டாலும் இந்த விறகடுப்பு இந்த வில்லேஜில் நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஓகே பாருங்க, நல்லா இதாகிட்டுருக்கு. இந்த டைமில் நல்லா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம
நம்ம வந்து மட்டன் தம் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது. அந்த தம் பிரேக்கிங் ஷார்ட்ஸ் எல்லாமே ஃபைனலாக வரப்போகுது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபைனலாக இந்த டிஷ்ஷோடைய ஹீரோவான மட்டன் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம உப்பை போட்டு ஒரு 20 நிமிஷம் 4 விசில் வந்து விட்டு நல்லா வேக வச்சாச்சு. ஏன்னா வந்து நம்ம தம் பிரியாணி செய்கிறதுனால ரொம்ப நேரம் இதில் வேக வைக்க முடியாத காரணத்தினால மட்டன் மட்டும் நம்ம லைட்டாக வேக வச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ கரெக்டாக நம்ம 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். மூடி வச்சிடலாம். அந்த 15 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நம்ம இந்த தக்காளி இந்த இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, இதோட எசன்ஸ் எல்லாம் வேறு லெவலில், அந்த மட்டனும் நம்ம உள்ளே போட்டோம், வேறு லெவலில் இறங்கிரும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஓகே, இந்த மூடி வைக்கிற இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மெயினான பொருட்கள் இந்த டைமில் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதாவது புதினாவும் மல்லித்தலையும். நல்லா மூடி வச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குது அப்படின்னு. அப்படியே அந்த கறியோடைய நல்லா வெந்து அந்த எண்ணெயோடதெல்லாம் பாருங்கள் இப்படி தனியாக பிரிஞ்சிருக்குன்னு. இருங்க பாப்பா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். புதினா அந்த தக்காளிலாம் பாருங்கள் உள்ள எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுறதா. மட்டனெல்லாம் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு. ஓகே, இந்த டைமில் வந்து இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை போட்டு தம் போடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம கொட்டுறோம். மக்களே பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க. கரெக்டான பதத்தில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ண விடக்கூடாது. இப்படி உள்ளே விட்டு ரெண்டு அலாசிட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த தீயை அமைச்சிட்டு நம்ம தம் போட்டு விட்டோம்னா வேறு லெவலில் பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை வந்து கீழே அமைச்சாச்சு. இப்போ நம்ம மெயினான விஷயமான தம் போட போகிறோம். இது ஈவனாக பண்ணுங்க. மெயின் தம் பிரியாணியோடைய ப்ராசஸிங் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற கங்குகள் எடுத்து அப்படியே மேலே வச்சு தம் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆத்தென்டிக் பாருங்கள். விறகடுப்பு சூப்பரான சட்டி குண்டாவில் செஞ்சது சூப்பராக மேலே பாருங்கள் தம் போட்டிருக்கோம். வேறு லெவலில் நல்லா செம்மையாக அனல் பறக்குது. கங்கெல்லாம் வேறு லெவலில் ரைஸ் எல்லாம் அப்படியே பூ மாதிரி அப்படியே தம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ தான் வந்து வீடியோ செக் பண்ணி பார்த்தேன். நம்ம தயிர் ஊற்றும் போது நம்ம தம்பி தான் வீடியோ சொல்லி எடுத்துகிட்டு இருந்தார். நம்ம தயிர் ஊற்றும் போது வீடியோ ஆன் பண்ணாமே விட்டார். மெயினாக நம்ம தயிர் ஊற்றணும், அதை நான் காமிக்கவே இல்லை. ஓகே மக்களே, நல்லா பார்த்தீங்கன்னா தம் போட்டு நம்ம பிரியாணி வேறு லெவலில் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா அப்படியே உதிரியாக வந்திருக்கு. நல்லா கலை கொடுங்க பாருங்கள். அப்படியே பீசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. அதாவது 1/2 கிலோ சாப்பாட்டுக்கு 1/2 கிலோ மட்டன் போட்டிருக்கோம். சரி போட்டால் தான் இந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா இறங்கும். நல்லா சூப்பராக சூப்பராக வருதுங்க. மக்களே வாங்க, அப்படியே வந்து பிரியாணியை சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் நம்ம வந்தாச்சு. வேறு லெவலில் பிரியாணி பார்சல் பண்ணி எடுத்து வந்தாச்சு. ஜம்முன்னு இங்கே உட்காந்து சாப்பிட்றோம். இந்த இடத்துல பாருங்கள், பின்னாடி லொக்கேஷனை பாருங்கள். பின்னாடி மலை, மேலே அப்படியே தென்னை மரத்து கட்டியில் ஜம்முன்னு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே இலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழை மரத்துலேயே நம்ம கொடுத்தாச்சு. நல்லா கிணத்து தண்ணியில் ஜம்முன்னு கழுவியாச்சு. இலையை போட்டு ஓகே மக்களே, உண்மையாகவே செம்மையான ஒரு லொக்கேஷனு. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஜம்முன்னு சாப்பிடணுன்னு. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேறு லெவலில் ஒரு மூமெண்ட்டு சூப்பராக. அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறத மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடுவில் நாட்டுக்கோழி கிரேவி அதுவும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி ஒரு ஃப்ளிப் போடுவோம். 3 எடுக்கிட்டுங்களா? எப்படி இருக்கு? அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி கிரேவி குழம்பு மாதிரி ஆயிடுச்சு கன்சிஸ்டன்சி. குழம்பு கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி கிரேவி. ஓகே, சாப்பிட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்மளுடைய மட்டன் பிரியாணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் மீட். ஏன்னா கையோடு நம்ம இருந்து அவங்க நல்லா அறுக்கிற வரைக்கும் இருந்து நம்ம வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் சூப்பரான பீசஸ்லாம் பாருங்கள் எப்படி நல்லா ரெட்டிஸ் மீட்டுங்க. நல்லா வெந்துருச்சு குக்கிங்கு.
நல்லா பேக்கிங் பண்ணி ஒரு பைட் எடுப்போமா. அந்த விறகடுப்பில் செஞ்சது விறகடுப்பு தான். ரைஸ் தான் பாருங்கள், நல்லா பூ மாதிரி இருந்துருக்கு. நல்லா பொழு நல்லா பூ மாதிரி வந்துருக்கு. பீஸு சொல்ல வேணும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் நல்லா வேக வச்சு ஃபுல்லாக போட்டதுனால அந்த உள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே பாருங்களேன் எப்படி இறங்கியிருக்கு அப்படின்னு. செம்மையாக இருக்கும் உண்மையாகவே. இதுக்கு வந்து நம்ம ரைத்தா வந்து எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இப்போ கோல்டு இருக்கிறதுனால நம்ம ரைத்தா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கோல்டுக்கு நம்ம ரைத்தா சாப்பிடும்போது ரொம்ப இதாயிரும். அதனால் ரைத்தா நம்ம எடுத்துக்கல. மற்றபடி ஆனால் நேரடியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட பச்சை மிளகா, தக்காளி அதெல்லாம் பாருங்கள் நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான ஒரு கிடைக்குது எசன்ஸு. அந்த நெய்யோட இது, இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி எல்லாமே டாப் நாஸாக இருக்குது. நல்ல பீசஸ் தான் பாருங்கள், சொல்ல வேணும். அதே மாதிரி நாட்டுக்கோழியும் பாருங்கள். நம்ம காட்டில் நேற்று நேரம் சுற்றிட்டு இருந்தது. நானும் நம்ம தம்பி விளையாண்டு இருந்தோம். இன்றைக்கி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல ஃப்ளஷ் பீஸ் மீட்டு. அப்படியே ஒரு பீஸோட, நாட்டுக்கோழி பீஸோட மட்டன் பிரியாணி சரியான காம்போ. வேறு லெவலுங்க. மட்டன் பிரியாணி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்லன்னா சாப்பிட்டீங்க, வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி மக்களே, இப்போ நம்ம இது வீட்டில் செஞ்சது, இதை வந்து நம்ம இங்கே கொஞ்சம் சாப்பிட்றோம். நம்ம தோட்டத்தில் நம்ம தோட்டத்திலே செய்யலான்னு தான் பார்த்தோம். இப்போ என்ன காற்று காலம்ல, அதனால் கொஞ்சம் காற்றுல சேஃப்டி இல்லை. இங்கே ஃபயர்லாம் கொஞ்சம் செய்கிறது, அதனால தான் செய்யலை. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக காற்று காலம்லாம் முடிவிட்டு வேறு லெவலில் செஞ்சிடலாம். என்ன தான் வகை வகையாக நம்ம ஃபுட் எல்லாமே நம்ம செஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி ரிலாக்ஸாக இந்த நேச்சுரலாக நம்ம சாப்பிட்ற ஒரு சுகமே பார்த்திங்கன்னா தனி சுகம். அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. ஓகே, நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம தம்பிகளும் பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்காங்க. நம்ம சத்யா தம்பி, நம்ம முகிலேஷ் தம்பி இருக்கார். தம்பி சாப்பிடலாமா? அப்படியே எல்லோரும் எடுங்க, சாப்பிடுங்க. இது நல்லா பெரிய பீஸோடு எடுங்க. எல்லாம் சேஸ் எடுத்து சாப்பிட்றோம் வேறு லெவலில். நிறைய எடுங்க, அப்படியே காமி. ஓகே, சாப்பிடலாமா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது மக்களே. அதை விட இந்த லொக்கேஷனில் உட்காந்து சாப்பிட்றது அதை விட டாப் நாச்சாக இருக்குது. அப்படி எல்லாம் பீஸ் எடுத்துங்க, பீஸோடு எடுத்து சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த பாஸ்மதி ரைஸு அந்த கன்சிஸ்டன்சி தாறுமாறாக இருக்குது பாருங்கள். நல்லா சரியான பசி. அதனால் பார்த்தீங்கன்னா அடித்து வெளுத்துட்ருக்கோம் நான் நம்ம தம்பிகள்லாம். நீங்களும் சாப்பிட்லைன்னா மறக்காமல் சாப்பிடுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி பிரியாணிக்கு போட வேண்டிய எல்லா பொருளுமே, ஸ்பைசஸ்லேருந்து தக்காளி, ஏலக்காய், நெய், தயிர் எல்லாமே ஊற்றணும். தயிர் மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டோம், அதுக்குள்ளே நம்ம தம்பி எடுக்காம விட்டார். மற்றபடி எல்லாமே வேறு லெவல். அதுவும் இந்த வாழை இலைக்கும் பின்னாடி இருக்கிற லொக்கேஷனுக்கும் நம்ம பாய்ஸோட தரமான ஒரு ஃபீஸ்ட்டு. எல்லாம் வயிறு ரொம்ப ஜம்முன்னு கும்முன்னு சாப்பிட்டாச்சு வேறு லெவலில். சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டனால மாதிரியே இருக்கனால ஒரு நடையை போட்டு வரும்னு சொல்லி சரி அப்படியே நம்ம உங்களுக்கு எல்லாம் அப்படியே காமிச்சிட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் வந்தாச்சு. இதாங்க நம்ம ஊர். நம்ம ரெகுலராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு. தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி டு மேட்டூர் போகிற வழியில் அம்மாப்பேட்டையிலேருந்து குருவருட்டியூரில் தான் பார்த்திங்கன்னா நம்ம நேட்டிவ் பிளேஸ், நம்ம சொந்த ஊர். ஓகேங்களா, வேறு லெவலில் இப்போ நம்ம சாப்பிட்டு அப்படியே நடந்துட்டுருக்கோம். பாருங்கள், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறதுல ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பருத்தி பஞ்சு இருக்குல்ல, பருத்தி பஞ்சு தான் வந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதோட வீடியோஸு இதெல்லாம் எப்படி அதாவது பயிரிடுறாங்க ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும், அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் வேறு லெவலில் எடுத்து போகிறதுக்கு நான் ரெடி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள், இப்போ பருத்தி காட்டுக்கு போரில் தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி கிளைமேட்டும் பாருங்கள், மணி இப்போ கரெக்டாக ஒரு 2 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அமைதியாக இருக்குது. அப்படியே பாருங்கள், தண்ணி போயிட்டுருக்கு, மாடுகள் எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்கு. செம்மையாக இருக்குது. கிராமத்து வாழ்க்கை தாங்க உண்மையாகவே. அப்படியே பாருங்கள், அந்த மலையோட முகடிலேயே பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சூப்பராக இருக்குது. இதுதாங்க பாலமலை. இது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வந்து நல்லா சூப்பராக வந்து இங்கே நிறைய மக்கள் போவாங்க மேலே. வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு கோவில்.
மேலே சித்தேஸ்வர மலை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே சித்தேஸ்வரன் ஈஸ்வரன் இருக்கார். கொஞ்சம் தூரம் வந்து நம்ம ஜீப்பு க்ரெக்ஸில் போயிட்டு அதுக்கு மேலே ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான மலை. இங்கேருந்து பார்த்தா மேட்டூர் டேம் வியூ நல்லா சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் வேறு லெவலில் நம்ம கேங்கோட நம்ம இன்ஃப்ளூயன்சர் டீம் இருக்காங்கல்ல, எல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் மேலே போய் சூப்பராக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறோம். அதனால் பெரிய மலை இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை தான். சத்தியமங்கலம் அப்படியே திம்பம் இல்லை பர்கூர் அப்படியே அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குங்க. அப்படியே ஊட்டி கொடைக்கானல் போதில் பெரிய மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த பக்கம் போனால் மாதேஸ்வரன் மலை, மேல் மாதேஸ்வரம் மலை, அது நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் 2-3 டைமு. பாருங்கள் நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா மாடு வந்து மேய்க்கிறதுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. உழவு தொழிலுங்கிறது நல்ல ஒரு கஷ்டமான ஒரு தொழில். அதில் பெரிய லெவலில் லாபமும் கிடைக்கிறது இல்லையாமா. ஒரு பருத்தி செடினா பருத்திக்கு இது வாங்கி பயிர் வாங்கி அதுக்கப்புறம் அதை மருந்து அடிச்சு விட்டு அதை பாதுகாப்பு பண்ணி அதை சேல் பண்ணும்போது அதோட ப்ராஃபிட்டுங்கிறது பெரிய லெவலில் இல்லை. மழை பெய்யணும், இல்லை தண்ணி எடுத்து விடணும், நிறைய இருக்குங்க விவசாயத்தில். மக்களே திடீர்னு பாருங்கள் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. படன்னு ஓகே மக்களே, நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை NS Vlogs நவீன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. பை.